நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து, என் பேர் இளங்கோங்க. இந்த முஸ்லீமிலேருந்து பழக்க வழக்கங்கள் வந்து எங்களுடைய பாட்டார் காலத்திலேருந்து, எங்கள் அப்பார் காலத்திலேருந்து, எங்கள் காலத்திலேருந்து நீண்ட நாளாகவே இது உருவாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்ன என்றால், தாய் வந்து ஒரு தன் மகனை, நீங்கள் சொன்னீர்கள், அதாவது கணவன் மனைவி வந்து சரியான முறையில் உறவுமுறையில் கொண்டாடுகிறான்னு சொல்லி, அதே போல் தாய் வந்து என்ன என்றால் தன் மகனை என்னை திருப்பி கொடுப்பார் என்ற உணர்வோடு எதையும் கொடுக்குவதில்லை. ஆனால் தன் மகனை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தன் மகனை ஆளாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற தாய் வளர்த்துகிறாள். ஆனால் மனைவி அப்படி கிடையாது. தன் கணவன் இதனால் கொடுத்தாதான் ஒரு கணவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தாய் அப்படி கிடையாது. தன் மகனை வளர்த்துவதற்கு மிக முயற்சியாக வளர்த்துகிறார்கள். ஆனால் அந்த மகன் தாயை, தன் தாயை மகன் கண்டிப்பாக விரும்புவதும் இல்லை, அந்த தாயை வளர்த்துவதில்லை, தாய் கொடுத்ததில்லை. ஒரு ரூபாய் 100% கூட ஒரு பைசா கூட கொடுப்பதில்லை. அந்த தாய்க்கு என்னென்ற முக்கிய விளக்கத்தை இன்னைக்கு விரிவிக்க வேண்டும். இஸ்லாத்தில் வந்து தாயாருக்கு உரிய மதிப்பு என்ன என்று கேட்குறாரு. நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, மனிதர்களிலேயே நான் ரொம்ப உதவ வேண்டிய கடமைப்பட்ட ஆள் யாரு, நான் யாருக்கு ரொம்ப உதவணும், நான் ரொம்ப யாரு கவனிக்கணும் என்று கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றார்கள், உன்னுடைய தாய். அப்ப அவர் கேட்கிறாரு, அடுத்து யாரு? தாய் கவனிச்சுக்கிறேன், அடுத்து நான் யாரை கவனிக்கணும்? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, உன்னுடைய தாய்ங்கிறாங்க. மூணாவது கேட்கிறாரு, நான் அடுத்து யாரு? தாய் தான் சரிதான், அடுத்து யாரு? அது தாய்ங்கிறாங்க. 3 தடவை கேட்கிறார், யாரை நான் கவனிக்க வேண்டும் என்று. தாய் தாய் என்று 3 தடவையும் சொல்றார்கள். 4வது தடவை கேட்கும் போது இவன் தகப்பன், அடுத்து நீ கவனிக்க வேண்டியாலும் தகப்பங்கிறாங்க. அப்ப இந்த தாய் என்பது பெத்த தகப்பனை விட 3 மடங்கு, 2வது கிடையாது, தாய்க்கு அடுத்து எதுவுமே கிடையாதுங்கிற அளவில் அவ்வளோ ஒரு மரியாதையாக கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு இருக்கிறது. திருக்குறானில் கூட என்ன இருக்குன்னு கேட்டால், வலா தகுல்லஹுமா உஃபின், உன்னுடைய பெற்றோர்களை சி என்று கூட நீ சொல்லக்கூடாது. வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டக்கூடாது. வகுல்லஹுமா கவுலம் ஆரூஃபா, கண்ணியமான முறையில் தான் தாய் இருந்துட்டு பேச வேண்டும் என்றெல்லாம் எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கல்யாணம் ஆன உடனே மனைவி சொல்ல கேட்டுக்கொண்டு தாயாரை கவனிக்காமல் இருக்கிறார்கள். அவங்க வந்து கடுமையான குற்றவாளிகள் ஆவாங்க. ஏன்னு கேட்டால், குர்ஆனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அல்லாவை வணங்குங்கள் என்று சொல்லி அடுத்து பெற்றோரை கவனியுங்கள் சொல்லப்படும். அல்லாஹ் வணங்குங்கள்னு சொன்ன எந்த கட்டளை வந்தாலும் சரி, அதை ஒட்டி வர்ற கட்டளை என்னவா இருக்கும் என்று கேட்டால், ஒபில் வாலிதைன் எஹசானா, பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்துக்கொள் என்று சொல்லுகிறது. அப்போ இறை வணக்கத்திற்கு அடுத்த நிலையில் பெற்றோரை கவனிப்பதை பற்றி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதை புரிந்து மக்கள்லாம் நடந்து கொள்ள வேண்டும். சரியா?